வணக்கம். இன்றைய தினம் உடுப்பிட்டி இமயானன் மேற்கு அமைந்திருக்கின்ற அந்த மதுபான சாலைக்கு எதிரான மக்களுடைய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு மீளவும் தொடர் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே. இது பொது தொல்லை அல்ல என்று காரணம் காட்டுவதற்காக மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு 2 சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன். நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு கட்டளை வழங்குவதற்கு முன்னதாக இரு தரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் செய்வதற்காக மார்ச் மாதம் 6ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலே 12:30 மணிக்கு மதியம் 12:30 மணிக்கு கூப்பிடுவதாக நீதவான் அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கட்டளைக்காக இன்னொரு தினம் வழங்கப்படும். இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஊடக சந்திப்பிலே பருத்தித்துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது. இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான உங்களுடைய யோசனையை காலம் தாழ்த்தாமல் முன்வையுங்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் செய்யப்படுகிற போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை அந்தந்த வேளையிலே செய்வோம் என்கின்ற கருத்துக்களையும் எங்களுடைய மத்திய செயற்குழு கொண்டிருக்கிறது.